அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுறா வளையொலியில மாணவனுக்கு வெள்ளை பலகையில் எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றான், ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலி அதில் குறிப்பில் கூட அவர் காணொலியை வச்சிருக்கேன். தமிழ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிட்ரேச்சருங்கிறான். அதை என்ன சொல்றான், தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். அவன் சொல்றான், தமிழ்தான் மூத்த மொழி. The own language, literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு. ஓசோடது எடுத்து வேணா தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மளை தான் சொல்றாரு. தமிழர்கள் இந்தியன், அவன் தான்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான், அவன் தான் இந்தியன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடி போய் நட்டிருக்க முடியாது.